கிட்டத்தட்ட 4 நாட்களாக விடை தெரியாத ஒரு மர்மமாக இருக்கிறது இந்த விமான விபத்து எப்படி இடம்பெற்றது என்றதுதான். ஒரு சிலர் விமானிகளை குற்றம் சாட்டியிருந்தவர்கள், இன்னும் ஒரு சிலர் இதற்கு பொறுப்பான அதிகாரிகளை குற்றம் சாட்டியிருந்தவர்கள். ஆனா இவர்கள் இருவருமே இல்லாம இன்றைக்கு மிக புதிய விடயம் ஒன்று வெளியில வந்திருக்குது. சொல்ல போனா இந்த விமான விபத்துக்கான பிரதானமான காரணமே இதுதான். அது மட்டுமல்லாம இந்த விமானத்துல மொத்தமாக 242 பேர் பயணித்திருந்தவர்கள். இதுல ரமேஷ் என்று சொல்லப்படுகிற ஒரே நபர் மட்டும் குதித்து உயிர் தப்பியிருந்தவர். இந்த விமானம் போய் மோதினது விடுதியினுடைய உச்சி பகுதியில். அந்த விமானம் எரியுது, அந்த விடுதி எரியுது. இவர் மட்டும் எப்படி அதிலிருந்து குதித்து உயிர் தப்பி இருக்க முடியும்? அப்படியே உயிர் தப்பி இருந்தாலும் எப்படி சர்வ சாதாரணமாக நடந்து வந்திருக்க முடியும்? இந்த ஒரு விடயம் தான் இந்த விமான விபத்து நடைபெற்றதுல இருந்து இன்றைக்கு மட்டும் இங்க பலருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தீர்க்க முடியாத சந்தேகம். இதை தெளிவுபடுத்துறது போலையும் இன்றைக்கு பல விடயங்கள் வெளியாக இருக்குது. அதே போல இப்ப நீங்கள் இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இதே நேரத்தில் இருந்து சரியா 24 மணித்தியாலங்களுக்குள்ள லண்டனுக்கு செல்ல இருந்த விமானம், பிரான்சுக்கு செல்ல இருந்த விமானம், டெல்லிக்கு செல்ல இருந்த விமானம் என்று சொல்லி மொத்தமாக 5 விமானங்கள் தொழில்நுட்ப கோளாறு, இயந்திர கோளாறு காரணம் காட்டி புறப்பட இருந்த கடைசி நேரத்தில் தடை செய்யப்பட்டிருக்குது. இங்க நாங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, இந்த 5 விமானங்களுமே ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு சொந்தமான விமானங்கள். உண்மையிலேயே மிகப்பெரிய விடயங்கள் அரங்கேறி கொண்டிருக்குது. அமெரிக்காவுடைய கௌரவம் என்று சொல்லப்படுகிற போஜிங்ல தொடங்கி இந்தியாவுடைய ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு மட்டும் மிகப்பெரிய சவால்களை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த போஜிங் 787 விபத்துக்கு பின்னணியில என்ன மர்மம் இருக்குது, என்ன நடந்திருக்குதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு நெஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பு நாங்கள் போடக்கூடிய சகல காணொளிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல் இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னா, பொதுவாகவே ஒரு விமானத்தில் விபத்துக்கள் எப்போ அதிகமாக இடம்பெறுது என்று சொன்னா, அந்த விமானம் ஓடு பாதையில் ஓடி மேலெழும்புற அந்த 8 நிமிடங்கள், அதே போல மீள தரை இறங்குற கடைசி 15 நிமிடங்கள். இந்த நேரத்தில் தான் ஒரு விமானத்தில் அதிகமான விபத்துக்கள் இடம்பெற்றிருக்குது. இப்படித்தான் இந்த விபத்துக்குள்ளான போஜிங் 787 ரக விமானமும் அது ஓடு பாதையில் ஓடி மேலெழும்பேக்க தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. அதாவது மேலெழும்ப முடியாம சடுதியாக கீழே வந்து இந்த விபத்து நிகழ்ந்திருக்குது. இதற்கான பிரதான காரணமாக என்ன இருக்கும் என்று சொன்னா, முதலாவது ஓடுபாதை. அதாவது இந்த விமானம் உந்து சக்தியை பெற அளவுக்கு ஓடுபாதையில் ஓடி இருக்கான்றதான் முதலாவது கேள்வி. இரண்டாவது வானிலை. இந்த விமானம் மேலெழும்பேக்க அதை தடுத்து நிறுத்துறது போல ஏதாவது அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டிருக்குதா, வானிலையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கான்றதான் இரண்டாவது கேள்வி. அதே போல மூன்றாவது எடை. அதாவது இந்த விமானத்துக்கு என்று சொல்லி அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கையை தாண்டி இந்த விமானத்தில் பயணிகளோ பொருட்களோ ஏற்றப்பட்டிருக்கிறார்களா என்றதான் இங்க இருக்கக்கூடிய மூன்றாவது கேள்வி. அப்படி பார்க்க இந்த விபத்துக்குள்ளான விமானம் போஜிங் 787 இந்த ஓடு பாதையில் ஓடி இருக்கான்னு கேட்டா ஓடி இருக்குது, ஆனா கொஞ்சம் அதிகமாகவே ஓடி இருக்குது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, பொதுவாகவே இந்த போஜிங் ரக விமானங்கள் மேலெழும்புறதுக்கான உந்து சக்தியை பெறத்துக்கு 2.5 கிலோமீட்டர் தூரம் ஓடணுமா. ஆனா இந்த விபத்துக்குள்ளான போஜிங் விமானம் 3.5 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த விடயம் அங்க இருக்கக்கூடிய கண்காணிப்பு கருவிகள்ல பதிவாகிருக்குது. அதாவது மேலதிகமாக 1 கிலோமீட்டர் தூரம் ஓடி இருக்குது. ஏனென்று சொன்னா அந்த 2.5 கிலோமீட்டர் தூரத்துல இவர்கள் மேலெழும்புறதுக்கான உந்து சக்தி இவர்களுக்கு கிடைக்க பெறல. இதால தான் இந்த விமானம் 3.5 கிலோமீட்டர் ஓடி மேலெழும்பி இருக்குது. இப்ப இந்த விமானத்துக்கு உந்து சக்தியை வழங்குற அந்த இயந்திரத்துல ஒரு சிறிய சந்தேகம் ஏற்பட்டிருக்குது. இந்த சந்தேகத்தை அப்படியே வச்சுக்கொண்டு ஒருவேளை எடை கூடித்தான் இந்த விமானம் விபத்துக்குள்ளாக இருக்குதுன்னு சொல்லி அந்த விமானத்தினுடைய எடையை சரிபார்க்க அங்க எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. இடையிலையும் இல்ல, வானிலையிலையும் எந்த விதமான மாறுதல்களும் ஈடுபடல. வளமையாகவே இந்த போஜிங் ரக விமானத்துல 300 பயணிகள் மட்டும் பயணிக்கலாம். ஆனா விபத்துக்குள்ளான அந்த நேரம் வெறும் 242 பேர் தான் பயணித்திருக்கிறார்கள். ஆக இடையிலையும் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, ரேடார் கருவிகளையும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்ல, வானிலையிலையும் எந்த விதமான மாறுதல்களும் ஈடுபடல. இப்ப இருக்கிற ஒரே சந்தேகம் இந்த விமானத்தினுடைய இயந்திர பகுதி மட்டும்தான். இந்த சந்தேகத்தை மேலும் பலப்படுத்துற மாதிரி தான் இன்றைக்கு ஒரு புதிய விடயம் வெளியாகிறது. அதாவது இந்த விமானம் விபத்துக்குள்ளாகிறதுக்கு கடைசி 30 நொடிகள்ல இந்த விமானத்தினுடைய வயிற்று பகுதி, அதாவது இந்த ரெக்கைகளுக்கு பின்னால இருக்கக்கூடிய அடிப்பகுதியிலிருந்து ஒரு புதிய விடயம் வெளியில வந்திருக்குது. அதுதான் ரெம் ஏர் டர்பைன். இந்த விசாரணைகள் இருக்கக்கூடிய பல முடிச்சுக்கள் அவிழ்க்கிற மாதிரியும் பல விமர்சனங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரியும் இந்த இன்றைக்கு வெளியில வந்திருக்குது.
முதல்ல இந்த ரெட் அண்ட் அயன் என்று சொல்றாரு. ஒரு விமானத்தில் எந்த விதமான இயங்கு நிலையும் இல்லை. அதாவது அந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறாக இருக்கலாம், இயந்திர கோளாறாக இருக்கலாம், அல்லது அங்க இருக்கக்கூடிய வேறு ஏதாவது பழுதுகள் காரணமாக விமானிகளால் இயக்க முடியலை என்று சொன்னா இந்த ரெட் எந்த விதமான அனுமதிகளும் இல்லாம உடனே வெளியில வரும். இதை யாரும் இயக்கவும் முடியாது, யாரும் கட்டுப்படுத்தவும் முடியாது. தானாகவே வெளியில வந்து ஒரு மின் பிறப்பாக்கிய போல செயற்பட தொடங்குவாம். அதாவது ஒரு காற்றாலைகள்ல இருந்து எப்படி மின் உற்பத்தி செய்யப்படுதோ அதே போல இந்த ரெட்டும் வேலை செஞ்சு அந்த விமானத்துக்கு தேவையான அவசர கால மின்சாரத்தை வழங்கி கொண்டிருக்குமா. இப்படிப்பட்ட இந்த ரெட் இந்த விபத்துக்குள்ளான விமானத்துல இருந்து கடைசி 30 நொடிகள்ல தான் வெளியில வந்திருக்குது. இதால தான் இந்த ரெட்டினுடைய பயன்பாடு அங்க அற்று போயிருக்குது. என்னன்னு சொன்னா பொதுவாகவே இந்த பயணிகள் விமானம் எல்லாம் 30,000 அடி உயரத்துல பறக்கும், கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் உயரம். இந்த உயரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்ட, அதாவது இயந்திர கோளாறுகளோ ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டா இந்த ரெட் வெளியில வந்து அந்த விமானத்துக்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகள், அதாவது மின்சாரத்தை வழங்கி கொண்டிருக்கும். இதால மிக இலகுவில் விமானிகளால கீழே இருக்கக்கூடிய விமான மையங்களை தொடர்பு கொண்டு அந்த விமானத்தை தரையிறக்க முடியும். ஆனா வெறும் 600 மீட்டர் உயரம் என்றதால இந்த ரெட்டினுடைய பயன்பாடு அங்க அற்று போயிருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த விமான விபத்தை கண்டறியறதுக்கு இன்றைக்கு இந்த ரெட் தான் பிரதான காரணமா ஆரம்பிச்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னா இந்த ரெட் வெளியில வந்ததை அங்க இருந்து வெளியான ஒரு காணொளியில ஒரு சிலர் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல அந்த விமானத்துக்குள்ள இருந்து 242 பேர்ல ஒருவரா உயிர் தப்பி இருக்கக்கூடிய ரமேஷும் அந்த ரெட் வெளியில வந்ததை உறுதிப்படுத்தி இருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா இந்த விமானம் பறக்க தொடங்கி கடைசி நேரத்துல ஒரு மிகப்பெரிய சத்தம் கேட்டது. அதற்கு பிறகுதான் அங்க இருந்த பயணிகள் எல்லாருமே கூக்குரல் எழுப்ப ஆரம்பிச்சவர்கள். என்னதான் இருந்தாலும் கொஞ்ச நேரத்திலேயே அங்க அணைஞ்சிருந்த மின்குமிழ்கள் எல்லாமே விட்டு விட்டு எரிய தொடங்கி இருக்குன்னு சொல்றார். அதாவது இவர் கேட்ட சத்தம் இந்த ரெட் விமானத்தில இருந்து வெளியில வந்த சத்தம். அது விமானத்தினுடைய அடிப்பகுதியில் இருந்து பிரியும் போதுதான் அந்த மிகப்பெரிய சத்தம் எழும்பி இருக்குது. அதே போல அந்த ரெட் வேலை செய்ய தொடங்கி விமானத்துக்கு மின்சாரத்தை அனுப்பிக்கதான் அங்க அணைஞ்சிருந்த மின்குமிழ்கள் எல்லாமே வேலை செய்ய தொடங்கி இருக்குது. ஆக அந்த ரெட் வெளியில வந்தது உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. என்னதான் இருந்தாலும் இங்கதான் இன்னும் ஒரு மிக பிரதான சந்தேகம் உள்ளது. அதுதான் இந்த ரெட் வெளியில வந்ததுக்கான காரணம். வழமையாகவே இந்த ரெட் வந்து 3 காரணத்துக்காக வெளியில் வருமா. முதலாவது தொழில்நுட்ப கோளாறு, அதாவது அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய விமானிகளால எந்த விதமான தொழில்நுட்ப சாதனங்கள், எலக்ட்ரானிக் சாதனங்களையும் பயன்படுத்த முடியல, அது இயங்கையில் என்று சொல்லிக்க இந்த ரெட் வெளியில வருமா. அதே போல இரண்டாவது மின்சாரம் தடைப்படுறது. விமானிகள் இருக்கக்கூடிய பகுதி, பயணிகள் இருக்கக்கூடிய பகுதி என்று சொல்லி விமானத்தில் முற்று முழுதா மின்சாரம் தடைப்பட்டு எந்த விதமான தொடர்பாளர்களையும் மேற்கொள்ள முடியாம போனா இந்த ரெட் பகுதி வெளியில வந்து அதற்கான மின்சாரத்தை வழங்குமா. அதே போல மூன்றாவது இயந்திர கோளாறு, அதாவது 2 இயந்திரங்களுமே ஒரே அடியாக பழுதடைஞ்சா தானாகவே இந்த ரெட் வெளியில வந்து அந்த விமானிகள் அருகில் இருக்கக்கூடிய விமான மையங்களை தொடர்பு கொண்டு தரையிறக்கம் மட்டும் வேலை செய்து கொண்டிருக்குமா. இப்படிப்பட்ட ரெட் வெளியில வந்திருக்குது. ஆனா இந்த 3 காரணத்துல எதால இது வெளியில வந்திருக்குதுன்றதான் இங்க இருக்கக்கூடிய பிரதான கேள்வி. இதற்கு பதில் தருற முகமா இந்த விடயத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக தேடி பார்க்க இந்த விமானம் விபத்துக்குள்ளாகிறதுக்கு இறுதி நேரங்கள்ல அந்த விமானி அங்க இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு நிலையங்களுக்கு மேடே என்று சொல்லி ஒரு அவசர சமிக்ஞையை தெரிவிச்சிருக்கிறார். அது மட்டுமில்லாம நோ பவர், unable to lift என்று சொல்லி இப்படியான விடயங்களையும் தெரிவித்திருக்கிறார். அப்படி என்று சொன்னா அங்க தொழில்நுட்ப சாதனங்கள், அதாவது எலக்ட்ரானிக் கருவிகள் இயங்கிக் கொண்டுதான் இருந்திருக்குது. இதுல எந்த விதமான பிழைகளும் ஏற்படவில்லை. ஆக வெளியில இருக்கிறது 2 விடயங்கள். ஒன்று மின்சார தடங்கள், இல்லை என்று சொன்னா இயந்திர கோளாறு. இதுல மிக அதிகமான சந்தர்ப்பம் இருக்கிறது இயந்திர கோளாறு. இதாலதான் ஆரம்பத்தில் இந்த விமானம் ஓடு பாதையில் ஓடேக்க 2.5 கிலோமீட்டர்ல இவர்களுக்கு தேவையான அந்த உந்து விசை கிடைக்கல. மொத்தமாக 3.5 கிலோமீட்டர் ஓடித்தான் அந்த இயந்திரத்தால் அந்த உந்து விசையை வழங்கக்கூடியதாக இருந்திருக்குதாக. இந்த இயந்திரத்தினுடைய திறன் என்றது ஆரம்பத்தில் இவர்கள் மேலெழும்பும் போதே குறைஞ்சுதான் இருந்திருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த விடயங்கள் எல்லாத்தையுமே அழிச்சு போட்டு மீளவும் ஆரம்பிச்ச இடத்திலேயே கொண்டு போய் நிப்பாட்டுற ஒரு கேள்விதான், இந்த விமானத்தில் இயந்திர கோளாறு இருந்தது சரி, ஆனா வழமையாகவே ஒரு பயணிகள் விமானம் புறப்படும் போது சரி பார்க்கிற அதிகாரிகள், அந்த விமானிகள் ஏன் இந்த விடயத்தை கண்டுகொள்ளலையா இல்ல கண்டும் காணாமலும் விடப்பட்டதா? ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக அமெரிக்கர்களுடைய கௌரவம் என்று சொல்லக்கூடிய இந்த போயிங் 787 ரக விமானம் சார்ந்தும் இந்தியர்களுடைய இந்த ஏர் இந்தியா நிறுவனம் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஏனென்று சொன்னா இந்த அமெரிக்கா தன்னுடைய ஒரு கௌரவமாகத்தான் இந்த போயிங் நிறுவனத்தை வச்சிருக்குது. இன்னும் ஒரு நாடுகளோட ஒப்பந்தங்கள் மேற்கொண்டா கூட போயிங் ஏர்பிளைனை வாங்கும் கொண்டு சொல்லி இவர்கள் சொல்கிற அளவுக்கு இது மிக முக்கியமானதாக இருக்குது. ஆக அப்படிப்பட்ட நிறுவனம் சார்ந்து இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளாக இருக்கட்டும், இதை எப்படி இவர்கள் சரி செய்யணும், இதில் மேற்கொள்ளக்கூடிய முன்னேற்றகரமான நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காலையில் சந்திக்கிறேன். நன்றி.